இந்த விடுதலை உபவாச ஜபத்தின் இந்த மூன்றாவது பகுதியில் கூட நம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் கூட அன்பான தேவ பிள்ளைகள் தொடர்ந்து இந்த ஜெப வேளையை நாம் பங்கு கொள்வோம். முழங்கால்களை முடக்கி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். நம்முடைய இந்திய தேசத்தை நம்முடைய கண் முன்பாக நிறுத்துவோம். ஏறக்குறைய 130 கோடிக்கு மேலாக இருக்கிற ஜனங்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள், மெய்யான தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு இந்த ஜனங்களுக்கு உண்டாகும்படியாக அப்பா, எங்க தேசம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கட்டும், மெய் தேவனை கண்டுகொள்ளட்டும் என்று சொல்லி இந்த காரியங்களுக்காக ஆண்டவரே எங்க ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவீராக, தமது அன்பை வெளிப்படுத்துவீராக, தமது கிருபையை வெளிப்படுத்துவீராக. உங்க அன்பின் கயிறுகளால ஒவ்வொருவரையும் நீங்க கட்டி இழுத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க பேசும்படியாக நீங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட நீங்க இடைப்படுங்கப்பா. விபச்சாரம், வேசித்தனம், இன்னும் விக்கிரக ஆராதனை, மூட நம்பிக்கைகள், எல்லா விதமான பாவக்கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து கூட இந்த ஜனம் விடுவிக்கப்படட்டும். இந்த ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லி இந்த காரியங்களுக்காக, தேசத்தினுடைய ரட்சிப்பிற்காக நாம் மன்றாடி நாம் எல்லாரும் இணைந்து ஒரு மனமாய் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட எங்க தேசத்து ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பிரத்யேகமாக இந்த ஜப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜபத்தை ஏறெடுக்கிறோம் உங்களுடைய சமூகத்துல. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உடைய சித்தமாயிருக்கிறது. இப்படி ஆயினும் ஏசப்பா, எல்லா மனுஷரையும் நீங்க சந்தித்து ரட்சித்து உங்க அன்பினால இழுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒருவர் கூட கெட்டு போகாதபடி எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எல்லாரும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயத்திலும் ஆண்டவர் பேசுவீராக, ஒவ்வொருவருக்கும் தமது அன்பை வெளிப்படுத்துவீராக. அவராலேயன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கின்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்க ஜனங்களுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மகனும் மகளும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் கர்த்தருடைய சமூகத்துல உம்மிடத்துல வரட்டும் ஐயா. உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவரே, என்னாலே அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. பரலோகத்தின் வாசலாய் இருக்கிறீரப்பா. நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறீரே. ஏசப்பா, மை துதிக்கிற ஆண்டவரே. அந்த சத்தியம், இந்த வசனம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தப்படட்டும் ஐயா. பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா. ஆதிவாசி மக்கள், பழங்குடியின மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்திய தேசத்தில் மூளை முடுக்குகளில் வசிப்பவர்கள், கிராமங்களில் நகரங்களில் வசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரின் மனதையும் ஆண்டவர் திறப்பீராக. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி ஜனங்கள் உம்மை ஆராதிக்கட்டும் ஐயா. நாவினால் அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் முழங்கால்களும் ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடட்டும் அப்பா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எங்க தேசத்துல உயர்த்தப்படுவதாக. இயேசு ராஜாவுடைய நாமம் எல்லா நாமத்தை விட மேலான நாமம், உங்க நாமம் எங்க தேசத்துல உயர்ந்திருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் உங்க நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய ரட்சிப்பை கடிகூர்ந்து உங்க நாமத்திலே குடியேற்றுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்குள் வரட்டும் அப்பா. ஏசப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. கர்த்தரோடு கூட சேரட்டும் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படி ஆயினுங்க ஜனத்தை ரட்சிங்கப்பா. தமது அன்பை வெளிப்படுத்தும். உங்க அன்பால ஒவ்வொருவரையும் கட்டி இழுத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற அறியாமை என்கிற இருள் விலகட்டும். அதிசய தேவனை காணட்டும் அப்பா. மெய் தேவனை காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை புரிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசானவன் எல்லாருடைய இருதயத்தை கடினப்படுத்தி எல்லாருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஜனங்களின் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய அரசு வருவதாக. எங்க தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மீது
உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். நம்முடைய தேசத்துல வாழ்கிற ஜனங்களை அவருடைய அளவற்ற அன்பு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். விசுவாசத்தோடு அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரே, எங்க தேசத்து ஜனங்களுக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை தாருங்கப்பா. உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்துல ஊற்றப்படட்டும். நிம்மதி இல்லாம பல மனக்குழப்பத்துல அநேக குடும்பங்கள் பிரிந்து அநேக தற்கொலை செய்து இப்படி பல்வேறு காரியங்களை நாங்கள் தேசத்தில் பார்க்கிறோமே. அநேகர் பழிவாங்குகிற எண்ணத்தோடு கூட வாழ்கிறதை பார்க்கிறோமே. எங்க தேசத்து ஜனங்களை தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும். இதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட எங்க தேசத்துல வாழ்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரின் இருதய சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாக, ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திற்குள்ளாக பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அநேகர் இன்றைக்கு சமாதானத்தை தேடி அந்த பல இடங்களுக்கு சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அப்பா. உம்மால் ஒருவரால் மாத்திரமே மெய்யான சமாதானத்தை தர முடியும் என்பதை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இவர்கள் உம்மிடத்தில் வந்து ஒப்புரவாகட்டும். உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைக்க போகிறேன் என்று சொன்னவரே, உம்முடைய சமாதானத்தினாலே எங்க தேசத்துல வாழ்கிற ஒவ்வொரு மகனுடைய இருதயத்தையும் மகளுடைய உள்ளத்தை நிரப்பட்டும் அப்பா. வாலிபர்கள் இன்னைக்கு சமாதானத்தை இழந்து தவிக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கும், டிப்ரெஷன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, மன குழப்பங்களுக்கும் ஆளாகி இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லாததினாலே கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் பிரிந்து வாழ்கிறதை பார்க்கிறோம். பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதான பிரபு ஆளுகை செய்யும். ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் வருவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொருவரும் ருசித்து பார்க்கட்டும் அப்பா. இலவசமாய் கர்த்தர் ஈவாய் கொடுக்கிற இந்த சமாதானத்தை நாங்கள் அனுபவித்து ருசித்து வருவதை போல ஒருவேளை இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து சமாதானம் வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இயேசுவே நீங்க சமாதானத்தை கொடுப்பீராக. யெகோவா ஷாலோமே, சமாதானத்தின் தேவனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டை இப்போது சமாதானம் நிலவட்டும், சமாதானம் வீட்டை நிரப்பட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அடிக்கடி சண்டைகளை கொண்டு வருகிற, பிரச்சனைகளை கொண்டு வருகிற, வாக்குவாதங்களை, கருத்து வேறுபாடுகளை கொண்டு வருகிற, முறுமுறுக்க வைக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படி கட்டளையிடுகிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட சமாதானம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களிலும் சமாதானக்காரனர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொண்டு நடத்துவதாக. உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்புவதாக, ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்புவதாக. தெய்வீக சமாதானத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தை தந்து என் ஆண்டவர் அப்படியே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு எங்க தேசம் எங்கிலும் ஆளுகை செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் நதியை போல பாய்ந்து செல்லட்டும். இந்த ஜனங்கள் கர்த்தரோடு கூட ஒப்புரவாகட்டும். இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாது அது அறியாமையில் வாழ்கிற ஜனங்கள் கர்த்தரோடு கூட ஒப்புரவாகட்டும். உம்மோடு சமாதானமாகட்டும். அவர்கள் உம்மோடு கூட இணைவதற்கு தடையாக இருக்கிற பிசாசின் சிறையிருப்புகள் எல்லா தடுப்பு சுவர் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. பகையை சிலுவையிலே கொன்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இருதினத்தாரையும் ஒப்புரவாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சமாதானம் எங்க தேசம் எங்கிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிரம்பட்டும் அப்பா. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்பும் அப்பா. தற்கொலை எண்ணத்தோடு கூட
ஆண்டவரே, நீ எதற்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லி ஒரு வெறுத்த ஒரு மனநிலையோடு மிகுந்த ஒரு விரக்தி அடைந்த நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆத்மாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒருவேளை அந்த நிலையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை தற்செயலாக பார்ப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இயேசு நீர் கொடுக்கிற சமாதானத்தை கொடுப்பீராக. நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்று சொல்லுவீராக. அந்த ஒரே ஒரு வார்த்தை அவர்கள் வாழ்விலே சமாதானத்தை அளவில்லாமல் வர்ஷிக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்படியே சமாதானத்தை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கலாம். சமீப காலமாக இந்த கொரோனா என்கிற நோய் தொற்று நம்முடைய தேசம் எங்கிலும் வேகமாக பரவி வருகிறது. இந்த நோய் தொற்று முற்றிலுமாய் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இதற்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்று பரவக்கூடாது. ஜனங்கள் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுதலையாகணும். நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமாகணும். இன்னும் நோய் தொற்று வேகம் எடுக்காதபடி இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் குறிப்பாக சென்னை, மும்பை போன்ற பெருநகரங்கள், இந்த நகரங்கள் கடுமையாக டெல்லி, ராஜஸ்தான் இப்படிப்பட்ட பெருநகரங்கள், மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுப்பா. நாளுக்கு நாள் சென்னை பட்டணத்தில் இந்த தொற்று அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எப்படியாயினும் இந்த ஜனத்திற்கு சுகத்தை கொடுப்பீராக. இந்த கொரோனா என்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிரி எங்கள் தேசத்தை விட்டே விலகி போகட்டும். இந்த தேசத்து ஜனங்கள் இந்த சூழ்நிலையில கர்த்தரண்டை திரும்பட்டும். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கட்டும். ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் கூட பார்க்கும் பொழுது அப்பா ஸ்தோத்திரப்பா, இந்த வெட்டுக்கிளியினால் அநேக தானிய பயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுல கூட பெரிய பேரழிவு ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த நிலையெல்லாம் மாறட்டுப்பா. எங்க தேசத்துக்கு நீங்க நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக, பாதுகாப்பை கொடுப்பீராக. எங்க தேசத்துக்கு நல்ல ஒரு சேமத்தை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. கடுமையாக பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற தேசம் மீண்டு வரட்டும், ஜனங்கள் மீண்டு வரட்டும், தொழில்கள் மீண்டு வரட்டும். இதற்காக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட எங்க தேசத்தினுடைய பாதுகாப்புக்காகவும் சேமத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துக்கு நீங்க நல்ல பாதுகாப்பை கொடுங்க. இந்த கொரோனா என்கிற கொடிய இந்த நோய் தொற்றினால எங்க தேசம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா, மை துதிக்கிற ஆண்டவரே, இந்த நிலைகளை கூட ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த கொரோனா நோய் தொற்று இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி எங்க தேசம் எங்களும் பரவாதபடி கட்டுப்படுத்தப்படணும். எங்க தேசத்தை விட்டே அந்த கொரோனா நோய் தொற்றை கொண்டு வருகிற அந்த வைரஸ் கிருமி அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அதனை குறித்திருக்கிற அச்சங்கள் மாறட்டும் அப்பா. உலக நாடுகளையே அச்சுறுத்தி வருகிற பயமுறுத்துகிற அந்த பொல்லாத ஆண்டவரே, இந்த நுண்ணுயிரி எங்க தேசத்தை விட்டு உலக நாடுகளை விட்டு நீங்கட்டும் அப்பா. குறிப்பாக மும்பை, சென்னை, ராஜஸ்தான், டெல்லி போன்ற பெருநகரங்கள், மத்திய பிரதேசம், குஜராத் இந்த மாநிலங்களில் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் இதுவரைக்கும் உயிர் இழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். எங்க தேசத்தின் மீது இறங்குவீராக, எங்க தமிழ்நாட்டுக்கு இறங்குவீராக, இந்திய தேசத்துக்கு இறங்குவீராக. கர்த்தர் நகரத்தை காவலாளர் விழித்திருப்பது விருதா என்று பார்க்கிறோம். எங்க தேசத்துக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த நுண்ணுயிரி அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த வைரஸ் அந்த தாக்குதலில் இருந்து எங்க ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரத்துல குணமாகி வீடு திரும்பட்டும். ஆண்டவரே, தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பீராக, ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே அப்பா, இந்த நோய் தொற்று மாத்திரம் அதற்கு மேலாக அந்த இயற்கை சீற்றத்தினால சமீபத்தில் அம்பன் என்கிறதான அந்த புயல் நிமித்தமாக மேற்கு வங்காளத்துல கடுமையான பாதிப்பு ஏற்பட்டதை பார்க்கிறோமே. அந்த புயலால பயங்கரமான சேதம் ஏற்பட்டிருக்கிறதப்பா. ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். வெட்டுக்கிளியினாலே ஜனங்கள் ஆண்டவரே, இந்த உணவு தாளிகள் பூரா அழிந்து வருகிறதை பார்க்கிறோமே. அந்த வெட்டுக்கிளியின் தாக்குதலில் இருந்து கூட ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற மாநிலங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக. எங்க தேசத்தின் மீது உங்களுடைய பாதுகாப்பு வருவதாக. இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் கர்த்தரிடமாக திரும்பிட்டு ஆண்டவரே அப்பா, அவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கெல்லாம் தப்புவிக்கிறவர், பாதுகாக்கிறவர், விடுவிக்கிறவர் நீர் ஒருவரே என்பதை உம்மை நோக்கி பார்க்கட்டும்.
அன்றைக்கு தரியு ராஜா நேபுகாத் நேச்சார் என்கிற அரசன் அப்பா கர்த்தரை மகிமைப்படுத்துறதை போல எங்க தேசத்து தலைவர்கள் கர்த்தரிடமாக மனம் திரும்பட்டும். அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை நோக்கி பார்க்க சொல்லட்டும். அவர்கள் உண்மை நோக்கி பார்க்கட்டும். அப்பா இந்த இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்க தேசமும் உண்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. அன்றைக்கு நினிவேயின் ஜனங்கள் அரசன் முதல் அங்கிருந்த ஜனங்கள் அனைவரும் ஆடு மாடுகள் குழந்தைகள் எல்லாரும் கூட 3 நாட்கள் நம்முடைய சமூகத்திலே ஜெபித்தார்கள். இந்த நினிவேயின் பட்டணத்துக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்டீரப்பா. நினிவேக்கு செய்ய இருந்த தீங்கிற்காக மனஸ்தாபப்பட்டீரப்பா. எங்க தேசத்திற்கு நீர் மன இறங்குவீராக, மன இறங்குவீராக. எங்க தேசத்துக்கு சமாதானத்தை கொடுங்க, எங்க தேசத்துக்கு பாதுகாப்பை கொடுங்க. இந்த பேரழிவிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். அந்த ஒரே மன இறங்குவீராக. எங்க தேசத்துல இந்த கொரோனா நோய் தொற்றினால ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாக கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அநேக தொழில் முடக்கப்பட்டிருக்கிறது. அநேக தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். அநேக சிறு குறு தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாமல் திணறி வருகிறதை பார்க்கிறோமே. இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. இந்த கடுமையான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எங்க தேசம் மீண்டு வரட்டுப்பா. எங்க இந்திய தேசத்துக்கு இறங்குங்கப்பா. எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. ஞானமாய் விவேகமாய் செயல்படவர்களுக்கு புத்தியை கொடுங்கப்பா. எங்க தேசத்துக்கு சேமத்தை தாரும். நல்ல மலைகளை வசிக்க பண்ணுங்கப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறேன். கடுமையான அந்த பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து கூட குறிப்பாக தமிழ்நாட்டை கர்த்தர் காப்பாற்றுவீராக. தமிழ் தேசம் தமிழ் மாநிலத்திற்கு நீங்க இறங்குவீராக. இந்த தமிழ்நாடு காக்கப்பட்டுட்டாண்டவரே. அப்பா உதவி செய்ய ஜனங்களுக்கு. ஸ்தோத்திர வேலை இழந்திருப்பவர்களுக்கு வேலைகள் உண்டாகட்டும். ஏசப்பா நோய் பரவல் தடுக்கப்படட்டும். இந்த வறட்சிகள் மாறட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். தேசம் சிறுமியான ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக நீ மாற்றுவீராக. எங்க தேசத்தின் மீது இறங்கும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டிருக்கிறார். நம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் இறங்குவார். தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். இந்த வேளையில கூட நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கடைசி நாட்களிலே சபைகளிலே ஊழியர்கள் நடுவிலே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், பல்வேறு உபதேச குளறுபடிகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பப்படியாக பேசி இந்த ஆன்லைன்ல இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்கிறதை பார்க்கிறோம். ஏசப்பா இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நலமானதை மட்டும் நாங்கள் பிடித்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்திற்கு நேராக, வசனத்திற்கு நேராக நம்மை ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. அப்படியே சபைகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். ஒவ்வொரு சபையும் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கூட சபைகள் நடந்தேற வேண்டும். ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானவரின் அனுக்கிரகத்தோடு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் முடியாமல் ஊழியர் செய்ய வேண்டும். தான் தோன்றித்தனமாக தன்னுடைய மனம் போன போக்கில மாம்ச இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டு மாம்ச சிந்தையப்படியாக ஊழியர் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட ஊழியர்கள் நடந்தேறும்படியாக சபைகளுக்கு இருக்கிற பதவி சண்டைகள், எல்லா விதமான அரசியல்கள், பண ஆசைகள், விக்கிரக ஆராதனைகள், விரும்பத்தகாத காரியங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாக என்னுடைய சபைகளை கண்ணோக்கி பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய சரீரமாகிய சபையை பரிசுத்தமாக்கும். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, என்னுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் கண்ணோக்கி பார். சபைகள், ஒவ்வொரு சபைகளும், ஒவ்வொரு ஊழியர்களும் தன்னுடைய மனம் போன போக்கிலே ஊழியம் செய்து தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக, தங்கள் இச்சைகளுக்கு ஏற்றபடியாக பேசிக் கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். தங்கள் மனதில் தோன்றுகிறதை அவரவர் பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து அநேக தேவ பிள்ளைகளை இடரச் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்துல சத்தியம் வெளிப்படட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரரின் நாவில் இருந்து கூட பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தோடு பேசுவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவருடைய வசனத்திலே, சத்தியத்திலே கிறிஸ்துவின் மீது கட்டி எழுப்பப்பட, கண்மலையின் மீது அஸ்திவாரம் போட்டு கட்டி எழுப்பப்பட்டதான சபையாக விளங்க கிருபை தருவீராக. ஒவ்வொரு விசுவாசிகளும் சத்திய வசனத்தை கேட்பவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடப்பிக்கிறவர்களாயும் வாழ
ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. கடைசி நாட்களிலே களத்திற்கதரிசிகள் கள்ள போதகர்களை குறித்ததான ஆண்டவரின் நிதானித்து அறியக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பீராக, ஊழியர்களுக்கு கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ப திரளான போதகர்களை வருவித்து அவர்கள் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா அவை துதிக்கிற ஆண்டவர், இந்த கடைசி காலங்களிலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சத்தியத்திற்கு செவி கொடுக்க உதவி செய்வீராக. கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து போகாதபடிக்கு அப்பா, மனுஷனுடைய தந்திரமான வார்த்தைகளுக்கு, உபாய தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காதபடி பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தாசர்கள் மூலமாக மெய்யாகவே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க கிருபை தருவீராக. சபைகளுக்குள் இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், அப்ப கள்ள போதகர்கள் மனம் திரும்பட்டும். இழிவான ஆதாயத்திற்காக ஊழியர் செய்பவர்கள் மனம் திரும்பட்டும். சபைகளுக்குள் இருக்கிற பதவி சண்டைகள், சபைகளுக்குள் இருக்கிற அரசியல்கள், சபைகளுக்குள் இருக்கிற விக்கிரக ஆராதனைகள், கர்த்தரை மகிமைப்படுத்தாதபடி மனிதனை புகழ்ந்து கொண்டிருக்கிற நிலை, அருவருப்புகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சபை பரிசுத்தமடையட்டும், விசுவாசிகள் பரிசுத்தமடையட்டும், ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின்படியாக ஊழியம் செய்ய, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்த ஊழியம் செய்ய கர்த்தருடைய ஆவியானவர்களை கரகம் பண்ணுவீராக. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா. ஊழியங்கள் வளரட்டும், சபைகள் வளரட்டும், விசுவாசிகள் ஸ்திரமடையட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களில் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நாம் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் அவர் கேட்டிருக்கிறார். அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல விடுதலை உபவாச ஜெபத்தின் இந்த 3வது பகுதியிலும் கூட இம்மட்டுமாக உங்களுடைய பாதத்துல நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. ஆண்டவரே, அவை துதிக்கிற ஆண்டவரே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வார்த்தையின்படியே எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் நீங்க பதில் கொடுக்க போகிறேன் அப்பா. எங்களோடு கூட இம்மட்டுமாக இவ்வளவு நேரமாக இணைந்து இந்த ஆண்டவரே முதல் பகுதி, 2வது பகுதி, இந்த 3வது பகுதி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து இந்த விடுதலை உபவாச ஜெபத்துல பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக தொட்டு ஆசீர்வதித்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாக சபை மக்கள் மேல ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். சத்தியம் உமது பிள்ளைகளுக்குள்ளாக வளர்ந்து விருத்தி அடையட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிள்ளைகளுக்குள் பெருகுவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமுள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you.